நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. ஆமா, நல்லா கவனிச்சீங்களா? துரிதமா ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா அது முடிவில் என்ன ஆகுது? ஆசீர்வாதம் பெறாது அப்படின்றாரு. சீக்கிரம் 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 நோ, ஆண்டவருடைய வாழ்க்கையில வார்த்தையில அது கிடையாது, அவருடைய பாதையில் அது கிடையாது. ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நடத்துகிற பாதையில நிதானமாக பொறுமையாக நம்ம கடந்து செல்லணும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய காரியத்துல போயிட்டு நீங்க ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இப்படின்றதுக்குள்ள இன்ஸ்டன்ட் நூடுல் மாதிரி எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாரு, இன்ஸ்டன்ட் ஆண்டவர் இதை செஞ்சிருவார். இல்ல, ஆண்டவர் ஒரு சில விஷயத்துக்கு நிதானத்தை காப்பார், சில விஷயங்களுக்கு அவர் தாமதம் பண்ணுவார், சில விஷயத்த பொறுமையா தான் கையாளுவார். நமக்குன்னு ஒரு காலம் வச்சிருப்பாரு, அந்த காலத்துல நமக்கு விடுதலை கொடுப்பார். இதை இப்பதான் கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு போதனை கொடுத்துருக்கேன். என்ன? அந்த கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன். என்ன? தகப்பனார் அவனுடைய சொத்தை எல்லாத்தையும் பிரித்து கொடுத்தார் இல்லையா? பிரித்து கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணார்? எடுத்துகிட்டு போனார், துன்மார்க்கமா ஜீவித்தார், எல்லாத்தையும் அழிச்சிட்டார். திரும்ப மனம் திரும்பினார், அப்பா கிட்ட வராரு. ஆனால் இப்போ அப்பா என்ன பண்ணுறாரு? விலை உயர்ந்த வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்துறார், விலை உயர்ந்த அவனுக்கு பாத ரட்சைகளை கொடுக்குறார், கைகளுக்கு மோதிரம் போட சொல்கிறார். நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே தான் அவன் சொத்தை கொடுத்துட்டார்ல, ஏற்கனவே கொடுத்துட்டார்ல, அவன் பாகத்தை பிரித்து கொடுத்துட்டார். இப்போ அவனுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது தானே. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்லி கொடுக்குறான்னா, விசேஷித்தமானவைகளை தகப்பம் கொடுக்கல. நல்லா கவனிங்க. அதனுடைய அருமை அவனுக்கு தெரியாது. அவன் என்ன பண்ணிடுவான்? அதை அற்பமாக இழந்துட்டு வந்துடுவான்றதுனால தான் ஆண்டவர் அந்த விஷயத்தை அவனுக்கு கொடுக்காம வச்சுருந்தார். நல்லா கவனிச்சு பாருங்க. சாதாரண விஷயத்தை கொடுத்தாரு, அதையே அவனால் கையாள தெரியல. அவன் மேலான ஒரு காரியத்தை கொடுத்தா அவன் எப்படி கையாளுவான்? அப்படின்றதுனால தான் ஆண்டவர் சில விஷயங்களை என்ன பண்ணுறாரு? நமக்கு நிப்பாட்டி வைக்கிறார். அல்லேலூயா. நாம் என்ன நினைக்கிறோம்? அவருக்கு கண் இல்லையா, மூக்கு இல்லையா, வாய் இல்லையா? நம்ம இஷ்டத்துக்கு பேசிடுறோம். ஏன்னா நமக்கு அந்த சூழ்நிலை தீரணும், பார்த்துங்க, அந்த பிரச்சனை தீரணும், அந்த கடன் தீரணும், அந்த வியாதி தீரணும், இந்த போராட்டம் தீரணும், இதை தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் நிரந்தர தீர்வு கொடுக்க வச்சிருக்காரு. நாம் என்ன நினைக்கிறோம்? உடனே தீரணும், இது டெம்பரவரி தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் நமக்கு நிரந்தரமான ஒரு விடுதலை கொடுக்க விரும்புகிற தெய்வம். அப்போ நல்லா கவனிங்க, வேகம்ன்ற விஷயம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேகன்ற கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அங்கே நிதானம் அவசியம், நிதானம் பொறுமை அவசியம். கவனமாக நம்ம சொல்லணும். ஏன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் கண்ணி இருக்குது. சத்துரு எந்த பக்கம் பார்த்தாலும் விழுங்கலாமோ என்று வகை தேடி திரியிறான். பிசாசு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரியும் போது நம்ம கால் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் எப்படி தான் வைக்கணும்? மிகவும் ஜாக்கிரதையாக பொறுமையாக தான் எடுத்து வைக்கணும். இதுதான் ஆண்டவர் சொல்றார். அப்போ துரிதமாய் கிடைக்கிற சுதந்திரம் முடிவில்